ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சின்மயி அவர்கள் ஒரு நீண்ட ஆண்டுகளுக்கு ஒரு கேப், அதுவரையும் அவங்களுடைய பேர் வேற ஒரு பரபரப்பான விஷயத்துக்காக தான் அடிபட்டது. இப்போ மீண்டும் திரை சினிமாவுடன் அவங்க பேர் அடிபடுறது சின்மயி ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்கிறாங்க. இந்த குரலை மிஸ் பண்ணிட்டேனையா, நான் வாய்ஸியா அப்படின்னு. உங்களுக்கே தெரியும், தக்லை முத்தமலை. இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஏதோ எங்களுக்கு பழைய ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்ட மாதிரி இருக்கு. இப்போ சமீபத்தில் இந்த அண்டா உருளுதுல அனிருத் டும்மு 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 இதெல்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு ஃபீலிங்கை தருதே. தேங்க்யூ ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு வேற வேற இதில் சின்மயி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசி கொண்டாடுறாங்க. இன்னொரு புறம் இத்தனை வருடமா அவங்க தடை செய்யப்பட்டு வச்சிருந்தாங்களா? அப்போ இத்தனை வருஷமா அவங்க குரல் எங்கே? யார் அந்த குயிலின் குரலை முறித்தது? யார் இந்த குயிலின் குரலை நெறித்தது, முறித்தது, தடை போட்டது? அப்படி குயிலை பிடிச்சு கூண்டில் அடிச்சு அப்படின்னு சோசியல் மீடியால இன்னொரு விஷயம் பரவுது. என்ன நடந்துச்சு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, தக்லை படத்தினுடைய ஆடியோ லான்ச் சென்னை சாய்ராம் காலேஜ் நடந்துச்சு. அதுல ஏஆர் ரஹ்மான் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. இந்த படத்துல மொத்தம் 8 பாட்டு. 8 பாட்டையுமே அவர் அங்க மேடையில பாடுறாரு. ஒரு பாட்டை ஸ்ருதிஹாசன் பண்ணாங்க. விண்வெளி நாயகான்னு ஒரு பிச்சு சாங் அருமையா இருக்கும். அந்த பாட்டு பாடினாங்க. இது மாதிரி ஒரு 8 பாட்டையும் அந்தந்த சிங்கர் பாடுறாங்க. இந்த பாட்டை ஒரிஜினல் வெர்ஷன் பாடினது தீன்னு ஒரு சிங்கர் அறிவோட சேர்ந்து நம்ம பண்ணியிருப்பாங்க இல்லையா? குக்கு. ஆமா, அவங்க தான் அந்த ஒரிஜினல் வெர்ஷன் பாடியிருக்காங்க. பட் அவங்க ஏதோ சூழ்நிலைனால அன்னைக்கு வர முடியல. ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் சின்மயி பாடுறாங்க. இதுல என்ன ஆகி போச்சுன்னா, சின்மயியை பொறுத்த வரைக்கும் அந்த சூழலையும் அந்த பாட்டினுடைய தன்மையும் உள்வாங்கி பாடக்கூடிய ஒரு பாடகி. அதுவும் ஸ்டேஜில் ஒரு 5000 பேருக்கு முன்னாடி அது ஒரு காதல் விரக தாபம்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பாட்டு. அந்த ஃபீலிங்கை தன் குரலில் கொண்டு வந்துட்டாப்புல. அதுவும் ஸ்டேஜில் பாடுறது ரொம்ப கஷ்டம். அது இத்தனை பேர் முன்னாடி பாடுறது கஷ்டம். அதை கரெக்டாக அந்த பாட்டை பாடினோடனே அந்த வெர்ஷனை எடுத்து சோசியல் மீடியாவில் பாடுற பாடினதை விட இவங்க பாடினது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, இதை நீங்கள் ஏன் பயன்படுத்தலை அப்படின்னு கம்பேரிசன் பண்ண. அப்போ இத்தனை நாள் வரைக்கும் இந்த குரலை யார் ஒழித்து வைத்தது, யார் இந்த குரலை முறித்தது அப்படின்னு சோசியல் மீடியாவில் போனாங்க. இதுக்கு பிறகு பார்த்தா நான் எங்கே பாட மாட்டேன்னு சொன்னேன், எனக்கு ரெட் கார்டு போட்டிருக்காங்கன்னு அவங்க விட்டது தான். ஆனால் எதுக்கு ரெட் கார்டு போட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு போனோடனே அப்படியே கட் பண்ணி 2018 ஒரு பிரச்சனை வருது. டப்பிங் யூனியனில் 2 பெண்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சு, எங்களுக்கு பாலியல் ரீதியாக தொல்லையாக இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தலைவராக இருந்து இப்போ இருக்க ராதாரவிமல். அப்போ அந்த பெண்களுக்கு இவங்க ஆதரவாக களத்தில் குதிக்கிறாங்க. குதிச்சு எனக்கும் அந்த மாதிரியான சீனெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு நடந்த கொடுமைகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. இந்த பிரச்சனை போயிட்டோன்னே சின்மயி பாடகி மட்டும் கிடையாது, நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூட. சமீபத்தில் லியோ படத்தில் த்ரிஷாவுக்கு அவங்க தான் டப்பிங் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா படங்களுக்கு டப்பிங் பேசியிருக்காங்க. அப்போ டப்பிங் யூனியன்லேருந்து அவர் நீக்கப்படுறாரு. திடீர்னு பாடுற யூனியன்லேருந்து, சிங்கர் யூனியன்லேருந்து நீக்கப்படுறாரு. என்னன்னு கேட்டான்னா, இவர் 250 ரூபா சந்தா ரெனியூவல் பண்ணல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி நீக்கப்படுறாரு. அதுல தமிழில் அவங்க பாடவும் முடியல, டப்பிங் கொடுக்க முடியல. இதுக்கிடையில லியோ படத்தில் அவங்கள டப்பிங் பேச வச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. எப்படி டப்பிங் யூனியனால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் கூப்பிட்டு நீங்கள் பேச வைக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை போச்சு. இந்த நேரத்தில் தக்லை படத்துடைய ஆடியோ லான்ச்சில் அவங்க பாடின பாட்டு பெரிய வைரலாக போச்சு. அந்த பாட்டினுடைய வரிகளும் முக்கியம், அதுக்கு முக்கியமான காரணம். ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கும் முக்கியமான காரணம். அதை உள்வாங்கி இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பெரிய லெவலில் போனோடனே இத்தனை நாள் இவ்வளோ திறமையான ஒரு நபரை இவங்க மூடி வச்சிருக்கிறாங்க, இவங்களை முடக்கி வச்சிருக்கிறாங்க, ஒரு தொழிலை முடக்கி வச்சிருக்கிறாங்கன்னு பல்வேறு விமர்சனங்கள் வருது. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஒரு பிஆர் டீமை வச்சு சின்மயி இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க, தனக்கு ஆதரவான விஷயங்கள்ல ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு இந்த முத்தமலை சமயம் ஆமாம், இதுக்கு பிறகு தெலுங்கு ஆந்திராவை சேர்ந்த ஒரு பிஆர் டீம்கிட்ட கொடுத்து இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க, தனக்கு ஆதரவான விஷயமா ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு பிறகு ஒரு பேட்டியில் சின்மயை சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது, சரி நான் என்னையை விட ரொம்ப திறமையான நபர், இது மாதிரி 1000 பாடல் பாடக்கூடியவர், அந்த தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க, அதை வளர்ந்து வரக்கூடிய பொண்ணு, அதோடு சேர்ந்து என்ன கம்பேர் பண்ணாதீங்க, அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய திறமைசாலி, இது மாதிரி 1000 பாடல் பாடக்கூடிய அளவுக்கு அந்த பொண்ணுக்கு ஆற்றல் இருக்குது, இந்த மாதிரியான சோசியல் மீடியா கம்பேரிசனை நான் வேணான்னு வெறுக்கிறேன்னு இவங்க பேசுகிறாங்க சின்மயி. இந்த விவாதம் தான் மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. இவர்கள் ஏன் தடை போட்டாங்க, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது, இந்த சம்பவத்தை ஒட்டி ஒரு திறமையான ஒரு நபரை நீங்கள் ஏன் முடக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. உண்மையிலேயே அது வருத்தத்திற்குரிய விஷயம், கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம். ஒரு திறமையாளர்களை நீங்கள் திறமையை வச்சு தொழிலை முடக்கூடாது.
தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்தால் ஒரு பாடல் பாட வர்றேன்னு சொல்லிட்டு அவங்க வராமல் போயிட்டாங்க சம்பளம் வாங்கிட்டு, இல்லை அந்த பாடலை சரியாக பாடலை, இல்லை அந்த பாட்டை இன்னொரு மியூசிக் டேரக்டர் பாடிட்டாங்க, தொழில் ரீதியாக அவங்க தவறு செய்திருந்தா அவங்களை நீங்கள் வந்து தடை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெண் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்குறாங்கிறதுக்காக ஏதோ ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு காரணத்தை வைத்து அவர்கள் பாடுறதுக்கு தடை போட்டு 3-4 வருஷம் முடக்கி வச்சிருக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்? இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான். இதை தொடர்ந்து ராதாரவி அவர்கள்ட்டையும் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் கேட்குறாங்க இது சம்மந்தமா என்ன நடந்துச்சு அப்படின்னு. இல்லை நல்ல ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு, அதெல்லாம் அவங்க டீட்டெயிலாக சொல்ல முடியாது அப்படின்னு அவர் மலுப்பலான ஒரு பதிலையும் சொல்கிறாரு. அப்போ திறமையாளர்கள் வந்து முடக்கப்படக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் இவர் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் தான் கவி பேரரசு வைரமுத்து. இவரால் சொல்கிறாங்க அதில் நிறையா விமர்சனங்களும் இருக்குது, சர்ச்சையும் இருக்குது அதில். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, என்னைய வந்து அவர் தவறாக நடந்துக்கிட்ட மாதிரி முயற்சி பண்ணாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு இவர் தான் போய் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்போ தவறான நபரை நீங்கள் ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்க? கணவனுடன் காலில் விழுந்து ஆசீர்வாதம். தவறான நபராக இருந்தாருன்னு ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிட்றீங்க? ஏன் அவர் போய் அப்படியே கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் ஏன் போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க? அப்போ இவரை வைரமுத்து மேல் நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகளில் மிகப்பெரிய சந்தேகம் வருதா இல்லையா? இப்போ அதையும் பார்க்க வேண்டியது. இப்போ அதை வந்து ரெண்டையும் போட்டு கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ வைரமுத்து அவர்களை வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு பெரிய படத்துல இருந்து கூட அவரால் ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. இந்த ரீசன் தான். இந்த ரீசனுக்கு வந்ததுக்கு பிறகு ரஹ்மானோட அவர் சேர்ந்து பயணம் பண்ண முடியலையே. இளையராஜா வைரமுத்தோடு ஒப்பிடும்போது வைரமுத்து கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா தானே இருக்கு. கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. நீண்ட காலம் பயணம் பண்ணிருக்காங்க. ஆமா, நீண்ட காலம் பயணம் பண்ணாங்க. இந்த சர்ச்சைகள் வந்த பிறகு பொன்னியின் செல்வன்ல அவரால் பயணம் பண்ண முடியல. அப்போ பொன்னியின் செல்வனுக்கு ஒரு பாடல், பொன்னியின் செல்வன் கதையை படமாக்குவதற்கு அதில் ஒரு பாடல் எழுதுவதற்கு வைரமுத்தை விட ஒரு சிறந்த கவிஞன் யார்? ஆமா, இலக்கியம், சோழன், பாண்டியன், பெருமை, பேரரசு, இதெல்லாம் நிலம், மண்ணு எல்லாத்தையும் பத்தி எழுதியிருக்காரு. அது இருவர்லயே நறுமுகைன்னு இலக்கியம் சார்ந்து எடுத்துருவாரு. அப்ப நீங்க வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தொழில் ரீதியாக பாதிக்கல. அதுவுமே நம்ம அந்த விமர்சனத்தை எடுத்துக்கணும். இன்னைக்கு சின்மைக்கு குரல் கொடுக்க கூடியவர்கள் வைரமுத்துக்கு ஏன் கொடுக்கல? சின்மை வைரமுத்து சின்மை போன்று தொழில் சார்ந்து தடை பாடக்கூடாது, டப்பிங் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரியான தடை வைரமுத்து கிடையாது. ஆனா சின்மைக்கு ஒரு தடை வந்திருக்கு. தடை இருக்கு. அந்த தடை காரணம் இந்த மேட்டரா? V2 மேட்டரா? V2 மேட்டர்னு தான் மறைமுகமா சொல்றாங்க. ஆனா அவர் சந்தா கட்டலங்கிறாங்க. காரணம் ஓப்பனான காரணம் ராதாரவி சொல்றது. ஆமா, டப்பிங் யூனியன்ல சந்தா கட்டல. அதனால அவருடைய மெம்பர்ஷிப் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. எவ்வளவு 250 அவர் இப்ப பாடலாமா இல்லையா? அவர் திருப்பி இப்ப வரைக்கும் ஒரு மெம்பர் கிடையாது, யூனியன்ல மெம்பர் கிடையாது. சரி, 250 ரூபா கட்டிட்டு அவர் மெம்பர் ஆக வேண்டியதானே அவரு? அதான் பிரச்சனை. அதனால சந்தேகம் வருது. அப்ப நீங்க திட்டமிட்டு தானே அந்த பொண்ணை பழி வாங்குறீங்க, திட்டமிட்டு தானே ஒதுக்கி வைக்கிறீங்க. இல்ல, இப்ப இவங்க 250 ரூபா கட்ட தயாரா இல்லையா? சின்மையை கட்டு 250 ரூபா இல்லாம இருக்கும். ஒரு படத்துல விவேக் சொல்லுவாள், மும்தாஜ் மேடத்திட்ட வந்து அவங்க ஆட்டோ காசு கூட எட்டதான் வாங்கிட்டு போனாங்க. இல்ல, அதுல ஒன்னொன்னு இருக்கு. டப்பிங் யூனியன்ல இருக்கிறப்ப நீங்க டப்பிங் பேசி காசு வாங்குறீங்க, அது குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் 4% 5% யூனியனுக்கு போயிடும், யூனியனுடைய வளர்ச்சிக்கு போயிடும். அப்ப நீங்க பேச வச்சீங்கன்னா அவங்க சம்பளம் 1 லட்ச ரூபா ஒரு படத்துக்கு வாங்குறாங்கன்னா அதுல குறிப்பிட்ட சதவீதம் யூனியனுக்கு போகுமே. அப்ப அவர் திறமையும் நீங்க முடக்குறீங்க, அவருக்கு வருமானம், யூனியனுக்கு வர வருமானத்தையும் முடக்குறீங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க எவ்வளவு நாள் முறைக்கு வச்சிருக்க முடியும்? இந்த பிரச்சனைக்கு பிறகு அநேகமாக அவருக்கு போட்டுக்க ரெட் கார்டை நீக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, இப்போ இந்த ரெட் கார்டு 2018 மீ2 மேட்டருக்கு அதுக்கு பிறகு மீட்டுக்கு பிறகு வேற ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் மனசுல வச்சு தான் நடந்திருக்கும். வேற என்ன இருக்கு? எத்தனையோ பேர் எக்ஸ்பீரி சந்தா கட்டாம போனா முடிஞ்சிருக்குமா? சந்தா கட்டுறதுக்கு நீங்க வந்து என்ன ரெமெடி இது கொடுத்தீங்க, அலாட் என்ன கொடுத்தீங்க? ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கலாம், ஃபோன் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்களே 250 ரூபா எடுத்து போட்டு கட்டிட்டு கேட்டால் கொடுத்து போக போகிறாங்க. என்ன கவர்மெண்ட் பாலிசி அது? நம்ம வச்சு முன்ன மாற்றிக்கிற வேண்டியதானே. அப்படி இதில் இது சந்தா கட்டணம் இல்லைன்னு சொன்னது ஒரு காரணமாக இருந்தால் முழுவதுமான காரணம் வந்து உங்களுக்கு இதுதானே. இப்போ வந்து இவங்க மேல் பழி வாங்கப்படுகிறார். அது வந்து யார் திறமையாளர்கள் வந்து கண்டிப்பாக பழி வாங்கக்கூடாது. திறமைகள் அழிந்து போகக்கூடாது. ஒரு திறமையான நபர் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சங்கத்தினுடைய விதிகளுக்காக வந்து எப்படி மடக்கி வைக்கலாம்? யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குறது? நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். சங்க நடவடிக்கைகளுக்காக இது மாதிரியான குரல், பாடல், வரிகள், திறமை, இயக்கம், நடிப்பை ஒரு சட்டத்துக்குள்ளேயே ஒரு விதிகளுக்குள்ளேயே அடக்க முடியாது. அவங்க தெலுங்கு படம் பாடுறாங்க, மலையாள படங்களில் பாடுறாங்க, தெலுங்கு படங்கள் டப்பிங் கொடுக்குறாங்க. அப்போ நீ அங்கே போய் என்ன பண்ண முடியும்? அப்போ இது வந்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட சங்கங்களை பொறுத்த வரைக்கும் பழைய ஆட்கள் பல பேர் உட்காந்துருக்காங்க. அவர்கள் ஒன்றும் அந்த பணியார மனநிலையிலேயே அந்த சங்கங்களில் உட்காந்துக்கிட்டு
சில பட்சம். அதனால இன்னைக்கு சங்கங்கள்லாம் வந்து பல சங்கங்களா பிரிஞ்சு போச்சு. இப்போ பெப்சி அமைப்பே ரெண்டு ஆகி போச்சு. இன்னொரு அமைப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க. பெப்சி அமைப்பு 2 ஆகி இன்னொரு அமைப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சங்கங்களுக்குள்ளே இப்போ நிறைய ஒற்றுமை இல்லாமல் போச்சு. சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி. அது கொஞ்சம் மைனாரிட்டி இண்டஸ்ட்ரி. அதுக்குள்ள 1000 பிரச்சனை வேற போயிட்டு இருந்தா அது எப்படி இதாகும்? அப்போ அதில் பாடக்கூடிய ஒருத்தரை வந்து நீங்கள் தடை போடுறது வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து சினிமாவுக்கு ஒரு பெரிய ஆதரவு அலை வந்து பெரிய ஓடிட்டு இருக்கு. உண்மையிலே அந்த பாட்டை நல்லாவும் பாட்டுப்பாங்க. அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பாட்டை முதல்ல கேட்டோடனே எனக்கு அந்த ரங்கீலா படத்தில் ஒரு பாட்டு வரும். அந்த படத்தினுடைய ஓப்பனிங் சாங் மாதிரி இருக்கும். அப்புறம் தென்னாலி படத்தில் உள்ள அந்த கவாலி ஸ்டைல் சாங் மாதிரி இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. பட் அந்த வரிகள் ரொம்ப புதுமையாக இருக்குது. அந்த பாடல் பாடின விதம் நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அது இவங்க வெர்ஷன் கேட்குறது இன்னும் கொஞ்சம் அந்த ஃபீலோட பண்ணியிருக்கிறதுனால எல்லாரும் அந்த பாட்டை ஈஸியாக அவங்க அந்த பாட்டை வந்து கனெக்ட் ஆகிடுது. சரி, இப்போ இவருக்கு இவ்வளோ பெரிய லாபி, ராதாரவி வந்து வைரமுத்துக்காக போய் வீட்டுங்கிற கான்செப்டுக்கு எதிராக ராதாரவி திட்டமிட்டு பண்ணதா அது? ராதாரவி மீதே குற்றச்சாட்டு வச்சாங்க. சின்மை அந்த 2 பெண்களும் வைக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால சப்போர்ட் பண்றாங்க. அதை தொடர்ந்து எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து தான் வைரமுத்து மேட்டர் அவர்கள் வந்து மேட்டர்லாம் வருது. வைரமுத்து மேட்டரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். அதில் வந்து அவங்க வந்து அப்படி மேலே ஒருத்தர் மேலே ஒரு தவறான ஒரு ஆள், அருவருக்கத்தக்க ஒரு ஆளாக அதை ஏன் கல்யாணத்தை கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்? அந்த கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ அது அவர் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கருத்து பேசுறாரு. அந்த கருத்துக்கு பிறகு அவர் குறி வைக்கப்படுறார். ஆண்டாள் குறித்து பேசின விஷயங்களுக்கு பிறகு தொடர்ந்து அவர் குறி வைக்கப்படுறார். அவர் நல்ல பர்சனல் விஷயங்களை தாண்டி அவருடைய தொழில் ரீதியாக அவர் குறி வைக்கப்படுறார். அதை நம்ம பார்க்கணும். இப்போ சின்னை வச்ச அந்த குற்றச்சாட்டில் ஒரு சந்தேகமும் இருக்கத்தானே செய்யுது, வலுவான சந்தேகம் இருக்கத்தானே செய்யுது. இன்னொரு புறம் சின்மை மீட்டு சொன்னதுனால் ராதாரவி போன்றவர்கள் இவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறாங்க, தடை புரியுறாங்கிறது ராதாரவி போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய லாபியை காமிக்குது. இன்னொரு புறம் இந்த மீட்டு கான்செப்ட் மூலமாக வைரமுத்து கிடைக்க வேண்டிய விருதுகளை எல்லாம் தடுத்தாங்க. கேரளா அரசு ஒரு முறை கொடுக்கக்கூடிய விருதெல்லாம் வந்து மீட்டு புகாரில் இருக்கிறவருக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் கிளம்பி வந்துச்சு. அப்படியே அது ஒரு லாபி இருந்தது. அது ஒரு அது லாபி தான். அது முழுக்க இவர் பேசிய அரசியலுக்காக அவருக்கு பழி வாங்குறதுக்காக ஒரு லாபி கிளம்பிச்சு. இவரை பழி வாங்க இன்னைக்கு இவ்வளோ பேசக்கூடிய நபர்கள் வந்து அவருடைய பொன்மணி திருமண மண்டபத்தை வந்து தமிழ் ஆராய்ச்சி நிலையமா மாற்றிருக்காரு. ஏகப்பட்ட புத்தகங்களை கொண்டு வச்சு சூளைமேடு நம்ம இங்க இருக்கக்கூடிய அவருடைய திருமண மண்டபம், அந்த மண்டபம் வாடகை விட்டா மாசம் 10-15 லட்சம் ரூபாய் வாடகை வரும். அந்த மண்டபத்தை ஃப்ரீயாக்கி வச்சிருக்காரு. தமிழ் ஆராய்ச்சி நிலையம், வைரமுத்து தமிழ் ஆராய்ச்சி நிலையம் மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த பிஹெச்டி பண்ணக்கூடியவர்கள், வேற ஏதாவது ரிசர்ச் பண்ணக்கூடியவர்கள், அது அவங்களுக்காக வந்து ஃப்ரீயா அவ்வளோ பெரிய இடத்தை நாம் சார்ந்த தமிழுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பண்ற நிறைய விஷயங்கள் பண்றாரு. ஆனா தொடர்ந்து இந்த விஷயத்தையே வச்சுதான் அவர் திரும்ப வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு விஷத்தை கலப்பக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா திறமையானவர்களை வேற ஏதோ காரணத்தை சொல்லி அவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை தடுப்பது, அவங்க திறமையை தமிழ் சமூகத்துக்கு வெளிக்காட்ட விடாமல் தடுப்பது என்பது யாராக இருந்தாலும் அது உண்மையில் கண்டிக்கத்தக்கது. ஒரு விஷயத்துக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். தனிநபர் சார்ந்த பிரச்சனையை தொழில் சார்ந்த பிரச்சனையா மாற்றக்கூடாது. கண்டிப்பா தனிநபர் சார்ந்த பிரச்சனை அப்படி ஒரு விமர்சனத்தை வைரமுத்து மீது வச்சீங்கன்னா அதை அவருடைய தொழில அது பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது வேற இது வேற. அது மாதிரி சின்மை மீது ஏதாவது சின்மை தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட், தொழில் பாதிக்கக்கூடாது. அவங்க பாடலுக்கு நீங்க தடைப்படக்கூடாது. அப்ப ரெண்டையும் நம்ம அப்படிதான் பார்க்கணும். தனிநபர் சார்ந்த யாரும் வந்து இந்த உலகத்தில் சந்தர்ப்பங்கள் கிடைக்காத வரைக்கும் வந்து ஓகே கிடையாது. அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா, மாட்டாத வரைக்கும் நல்லவனா இருக்கான், மாட்டினா கெட்டவனா ஆகிப்போறான். அப்போ அதெல்லாம் நம்ம விட்டுணும். அதை வந்து நேரடியாக அவர்கள் சார்ந்த தொழிலில் காட்டக்கூடாது. தொழில் முடக்கக்கூடாது. திறமையான நபர்கள் தனிப்பட்ட விஷயங்களுக்காக, தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர்களை முடக்கக்கூடாதுங்கிறது தான் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. சின்மயை விவகாரம், அவருடைய இந்த முத்தமழை மீண்டும் சின்மையை பற்றி நம்ம எல்லோரையும் பேச வைத்து விட்டது. இப்படி ஒரு முத்தமழை போன்ற ஒரு பாடலை பாடுகின்ற அந்த ரிங்காரம் விடுகின்ற அந்த குரல் தடை செய்யப்பட்டு விட்டதான்னு இசை ரசிகர்கள் பிரியர்கள் வேதனைப்பட்டாங்க. அதற்கு பின்னணியில் உள்ள அரசியல் என்ன, 2 சைடும் நடந்த அழுத்தம் என்ன, யாரால் பாதிக்கப்பட்டா, உண்மையிலே குற்றச்சாட்டு உண்மையா பொய்யான்னு தெரியாது. இருந்தாலும் இதை வைத்து அவங்களுடைய தொழிலை முடக்குவது சரியா இருக்குமா? 2 பேருக்குமே இதை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவா உள்ளது உள்ளபடியே என்னங்கிறத மக்களுக்கு நீங்க பதிவு செஞ்சீங்க. நன்றி.